Hi students, welcome to Future Vision Study Center. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு தகவல் என்னன்னா, இப்போ SGT தேர்வு நியமன தேர்வு பேப்பர் 1, ஓகே, இந்த செகண்ட் கிரேட் டீச்சருக்கான தேர்வு வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடக்க போகுது. சோ இந்த தேர்வுல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா இதை மட்டும் செய்தால் நிச்சயம் உங்களால வந்து வெற்றி பெற முடியும். சோ அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை தான் நாம வந்து இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இப்ப இந்த SGT தேர்வு UG டெட் நியமன தேர்வு கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டு ப்ராசஸ், ஒரு 2 வருடமா இதுக்காக நாம பல தடைகளுக்கு நடுவுல வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். சோ அந்த தேர்வுக்கான ஒரு இறுதி நாள் அப்படிங்கிறது வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அப்படின்றது பிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த தேர்வுல இப்போ நான் சொல்ற இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 100% உங்களால வந்து வெற்றி பெற்றிருக்க முடியும். சரியா? சோ அப்படி அந்த 100% நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சிருக்கீங்க. அந்த படிச்சிருந்தா மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா சின்ன சின்ன தவறுகள்னால வந்து தேர்வுல நம்மளால வெற்றி பெற முடியாம போகுது. இது வந்து இயற்கையாவே எல்லா மாணவர்கள்கிட்ட வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சோ அந்த தவறுகளை எல்லாத்தையும் நாம சரி பண்ண போறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இந்த 2 வருடம் போட்ட இந்த எஃபர்ட் 100% உங்களுக்கு ரிசல்ட்டா மாறணும்னா நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னா நிச்சயம் ஜெயிக்க முடியும். அதாவது 99% நம்ம வந்து எப்படி சொல்றது, சப்ஜெக்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு சதவீதம் மட்டும்தான் மீதி இருக்கு நம்ம வெற்றி பெறறதுக்கு. சோ இப்போ இந்த 99% உழைச்சதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு தேர்வுலையுமே நான் இதை வந்து நிறைய மாணவர்கிட்ட கேட்கிறேன். அந்த தேர்வு அறையில அந்த தேர்வுக்கு நாள் அதுக்கு நாள் நாங்க செஞ்ச இந்த சின்ன சின்ன தவறுனால ஒரு பெரிய வெற்றியை இழந்துட்டு நாம வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் வந்து ஃபீல் பண்றாங்க. அந்த மாதிரி இந்த SGT அணுகக்கூடிய நீங்க வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 10 வருட கனவு. சோ இத வந்து இவ்வளவு நாள் கழிச்சு நமக்கு ஒரு தேர்வுன்ற இடம் வரும் பொழுது அதை சில சின்ன சின்ன தவறுகள்னால வந்து நம்ம இழந்துடக்கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இது நம்ம பயிற்சி மையத்துல படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா மாணவர்களுமே இதை பயன்படுத்திக்கலாம். இது இந்த தேர்வுக்கு கிடையாது, எல்லா தேர்வுக்குமே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு நாள். அந்த ஒரு நாளை எப்படி நீங்க யூட்டிலைஸ் பண்ண போறீங்க அப்படின்றது தான் இங்க மெயின். சோ அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ரைட், இந்த SGT தேர்வுல ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? பொறுமை. கண்டிப்பா நீங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸா அப்படியே அமைதியா பொறுமையா நீங்க இருக்கணும். ஏன்னா நமக்கு இருக்கிறதே இன்னும் ஒரு நடுவுல ஒரே ஒரு நாள். ஓகே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை முடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தேர்வு. அப்ப அந்த 2 வருஷத்துடைய உழைப்பு, 10 வருஷத்துடைய கனவு, இது எல்லாம் நிறைவேறக்கூடிய இந்த டைம்ல அவசரப்படக்கூடாது. சார் இந்த பொறுமை என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இந்த டைம்ல நீங்க முதல்ல படிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. இவ்வளவு நாள் நீங்க படிக்காத ஒரு விஷயத்த இந்த ஒரு நாள்ல கண்டிப்பா படிச்சிடவே முடியாது. இந்த பொறுமை என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இல்லைன்னா இப்போ நீங்க படிக்கும் பொழுது உங்க மூளை வந்து ஹைலி ஜாமா இருக்கும். இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, தமிழ் படிக்கும் போது மேக்ஸ் ஞாபகம் வரும், மேக்ஸ் படிக்கும் போது சயின்ஸ் ஞாபகம் வரும், சோசியல் வரும், இங்கிலீஷ் கிராமர் இஷ்யூஸ் வரும், போயம் வரும், ப்ரோஸ் வரும். இந்த மாதிரி மூளையில அடிக்கடி ஒரு இன்ஃபர்மேஷன் மாறி மாறி உங்களுக்கு ஒரு பிரஷர் கிரியேட்டே இருக்கும். நீங்க ஒண்ணு படிப்பீங்க, அடுத்து இன்னொரு எண்ணங்கள் தோணும், அடுத்தது இன்னொரு எண்ணங்கள் தோணும். இவ்வளவு நாள் நீங்க படிக்காத அந்த ஒரு இடத்தை இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு நாள்ல நீங்க ஃபில் பண்ணவே முடியாது. சரியா? அப்ப நீங்க இருக்க வேண்டியது என்னன்னா காமா ரிலாக்ஸா பொறுமையா நீங்க அமைதியா இருக்கிறது தான் பெஸ்ட். வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. அடுத்தது மன அமைதி. எதை பத்தி யோசிக்காதீங்க, ரிசல்ட்டை பத்தி யோசிக்காதீங்க. இந்த எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணிடுவோமா, ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது, நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத எதை பத்தியுமே யோசிக்காம ஜஸ்ட் சூப்பரான ஒரு ரிலாக்ஸ், செம்ம ஹாப்பியா உங்க மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க. அப்படி ஹாப்பியா வச்சுக்க நீங்க நினைப்பீங்க, ஆனா அது முடியாது. அதுக்கும் நம்ம தான் காரணம். ஏன்னா இந்த பொறுமை இல்லாம அந்த சப்ஜெக்டை எடுத்து பார்க்கிறது, இப்ப பார்த்து ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் மூலியமாவோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ ஏதாவது உங்களுக்கு வந்து சேரும், வேற ஏதாவது ஒரு பயிற்சி மையத்துல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து சேரும். ஐயோ இதெல்லாம் நம்ம பார்க்கலையே, இதெல்லாம் தெரியலையே அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா கண்டிப்பா தோத்துருவீங்க. ஏன்னா நீங்க படிச்சுக்கிட்டு போறக்கூடிய இந்த கண்டென்ட் ரொம்ப பெருசு, படிக்கிறது எல்லாமே எக்ஸாம்ல வருமானன்றத தெரியாது. சரியா? அப்போ இனிமேல் எதையுமே படிக்காதீங்க, எதையும் பார்க்காதீங்க.
யாரு கூடயும் கான்டாக்ட் பண்ணாதீங்க. நீங்க படிச்சிட்டீங்களா, நான் என்ன படிக்கல, இல்ல நான் படிச்சுட்டேன் நீங்க படிச்சீங்களா, அந்த மாதிரி ஆட்டிடியூடுக்குள்ளாரே போகாதீங்க. யாரு கூடயுமே ஃபைட் பண்ணாதீங்க, எந்த இடத்துலயும் கோவப்படாதீங்க. ரிலாக்ஸா நீங்க போயிட்டே இருக்கலாம். ஓகே, மன அமைதி 100% உங்களுக்கு இருக்கணும். அடுத்தது, என்னால முடியுமா, ஓகே ஒருவேளை நான் இந்த தேர்வுல வெற்றி பெற முடியாம போயிடுச்சுன்னா, நான் இன்னும் தமிழ் தொடவே இல்லையே, இன்னும் அந்த ஒரு பகுதியை நான் ரிவிஷன் பண்ணவே இல்லையே, இந்த ஒரு பகுதியை நான் இன்னும் ஒரு ஜஸ்ட் பார்க்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அவநம்பிக்கையா இருக்கக்கூடிய திங்கிங் எல்லாம் வரவே கூடாது. 100% உங்களால முடியும், என்னால முடியும், நான் நல்லா எஃபோர்ட் போட்டிருக்கேன், படிச்சது போதும், ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். முதல்ல அந்த மன நிறைவுக்குள்ள வரதுக்கு பாருங்க. மன நிறைவு இல்லைன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. சோ அப்ப அந்த கான்பிடன்ட் லெவல் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. முடியுங்கிற எண்ணம் மட்டும்தான் உங்க மனசுக்குள்ள இருக்கணும். எப்படி வேணாலும் கேள்வி வரட்டும், கேள்வி எப்படி வருதுன்னே தெரியாம எப்படி என்னால முடியாதுன்னு யோசிக்க முடியும்? சரியா? சோ அப்ப நம்பிக்கை தான் உங்களுக்கு முக்கியம். சோ செல்ஃப் கான்பிடன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இந்த தன்னம்பிக்கை தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணக்கூடாது. முடியும் அப்படின்றத நினைச்சுக்கோங்க. அடுத்தது, நல்ல தூக்கம். தூக்கம் மட்டும் நீங்க என்ன ஒரு 1 or 2 டேஸ்க்கு ஒழுங்கா உங்ககிட்ட இல்லைன்னா, எக்ஸாம்ல நீங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் படிப்பீங்க, ஆனா ஆன்சர் தப்பா தான் அடிப்பீங்க. உங்களுக்கு ஆனா அந்த கேள்வி தெரியும், வெளியே சொல்லுவீங்க, எனக்கு நல்லா தெரிஞ்ச கேள்வி, தப்பு பண்ணிட்டேன். திரும்பவும் நீங்க இந்த ஒரு தவறுக்கு எவ்வளவு பெரிய விலை கொடுக்கணும் தெரியுமா? அதே மாதிரி இந்த தவறை பண்ணதுனால நீங்க மறுபடியும் படிக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும், அடுத்த தேர்வு வருதுக்கு ஒரு எவ்வளவு நாட்கள் ஆகும் இல்லையா? அப்போ எக்காரணத்தை கொண்டும் எரரே பண்ணக்கூடாதுன்னா, உங்களுடைய பிரைன் நல்லா ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். அப்ப நீங்க நல்லா எந்துவா இருந்தாதான் இந்த எக்ஸாம் போய் எழுத முடியும். அப்போ கண்டிப்பா 9 மணிக்கு நீங்க படுக்க ஆரம்பிச்சு காலையில 6 மணி வரைக்கும் ஒரு 7 மணி நேரம் நல்லா ஸ்லீப் பண்ணுங்க. ஓகே, நல்ல டீப் ஸ்லீப் பண்ணுங்க, வேற ஆப்ஷனே கிடையாது. மூளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். இந்த எக்ஸாம் ஹால் எப்படி இருக்கணும்னா, அப்படியே உங்களுடைய எதிர்காலம் கண்ணுக்கு தெரியணும். இத்தனை வருஷமா நம்ம படிச்சிருக்கோம், இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க பொழுது என்னுடைய முழு டேலண்டையும் இந்த இடத்துல நான் காட்ட போறேன் அப்படின்ற ஒரு ஹாப்பி ஃபீல் அந்த இடத்துல இருந்தாதான் ஜெயிக்க முடியும். அப்போ நல்ல தூக்கம் இருந்தாதான் அது இருக்கும். அதே மாதிரி பயமே இருக்கக்கூடாது. கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே எனக்கு இது தெரியல, இந்த டாபிக் படிக்கவே இல்லையே, இதுக்கு என்ன ஆன்சர் தெரியுதுன்ற மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கவே கூடாது. சோ பயம் உங்களுக்கு தேவையே கிடையாது. அதுக்கப்புறம் அன்னைக்கு மார்னிங் நீங்க கிளம்புறீங்க இல்லையா, எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி, அந்த எக்ஸாம் தேர்வுக்கு போறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டு போங்க. ஏன்னா நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனீங்க அப்படின்னா 3 மணி நேரம் வெளில வர முடியாது. அப்ப எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே கேம்பஸ்குள்ள வர சொல்லிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அப்போ ஒரு 4 மணி நேரம் டு 5 மணி நேரத்துக்கு உங்களால சாப்பிட முடியாது. அப்போ அந்த பயத்திலே நீங்க சாப்பிடாமே போவீங்க. அப்ப எக்ஸாம் ஹால்ல டயர்டா இருக்கும், மயக்கம் வர மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை உங்களால கொண்டு போய் காட்டுறதுக்கு உங்களால முடியாம போயிடும். திறமை இருந்தும் கஷ்டப்பட்டு படித்திருந்தும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். அப்ப தேவையான உணவை நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். சாப்பிடாம எக்ஸாம் போக கூடாது. இல்ல ரொம்ப டிராவல் பண்ணி போற மாதிரி இருந்தா கூட ஃபுட் எடுத்துட்டு போங்க. அதாவது உங்களுக்கு எப்படின்னா ஒரு எளிமையான ஃபுட்டா இருக்கணும். ஓகே, ஒரு லிமிட்டடான ஒரு ஃபுட், எளிமையா சீக்கிரம் ஜீரணம் ஆகிற மாதிரி ஒரு ஃபுட் எடுத்துட்டு போங்க. இல்லைன்னா அதே உங்களுக்கு ஒரு அசௌகரியத்தை கொடுத்து எக்ஸாம் ஹால்ல உங்களை ட்ரபிள் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, அடுத்தது ஹால் டிக்கெட் செக் பண்ணிடுங்க. உங்களுடைய பேரு, உங்களுடைய அந்த ரிஜிஸ்டர் ரோல் நம்பர், அட்ரஸ், காலேஜ், ஸ்கூலு எங்க போட்டிருக்காங்களோ அந்த இடத்தை தெளிவுபடுத்துங்க. கடந்த டெட் தேர்வுல நியூஸ்ல கூட நிறைய விஷயம் வந்துச்சு. தேர்வு வரைக்கும் கரெக்டா லேட்டா போனா ஒளி துரத்திட்டாங்க, விட மாட்டேன்றாங்க. நாங்க 5 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சோம், 10 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சோம், எங்க லைஃபே போச்சு இப்படின்னு ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. எக்ஸாம் ஹாலுக்குள்ளார மினிமம் 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்க உள்ள போயிருக்கணும். ஓகே, ஐடி ப்ரூஃப் ஒன்று எடுத்துட்டு போயிடுங்க. உங்க ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃபோ இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது இருக்க ஐடி ப்ரூஃபோ ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் இருக்குன்னு அவசியம் இல்ல, ஒரு காப்பி இருந்தா போதும். அடுத்தது மிக முக்கியம், எக்ஸாம் ஹால்குள்ள போன உடனே கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸா உங்களை ஆசுவாசப்படுத்திட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கண்ணை மூடிட்டு ப்ரே பண்ணுங்க. இத்தனை வருஷமா எங்களுக்கு கிடைக்காத ஒரு தேர்வு இப்ப கிடைச்சிருக்கு. இந்த தேர்வு நாங்க நல்லா எழுத போறோம், நாங்க நல்லா படிச்சிருக்கோம். ஓகே, எங்களுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் பதட்டம் அடையக்கூடாது, அதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களை மைண்ட் செட்டப் செட் பண்ணிட்டு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா ப்ரே பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிருந்தீங்களாவே போதும். ஓகே, உள்ள போகும்போது தேவையான அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டு போங்க. அடிக்கடி எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் உங்களுக்கு தேர்வு பாதிக்கப்படும். சரியா? ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரையும் நீங்க கவனமா படிக்கணும்.
ஒரு கொஸ்டின் பேப்பரை படிக்கும் போது அதுக்கு ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா அந்த கொஸ்டின் பேப்பர் முழுமை அடையாம நீங்க முழுசா படிக்காம ஏதோ ஒரு ஆன்சர் அவசரத்துல போட்டுட்டீங்கன்னா இது வந்து மேனுவல் டெஸ்ட் OMRல தான் எழுத போறோம். அப்ப ஒரு சின்ன கோடு விழுந்துச்சுன்னா கூட உங்க OMR இன்னொரு ஆன்சரை போட்டீங்கன்னா இன்வாலிட்னு வந்துடும் அந்த கொஸ்டின்ஸ். அப்ப உங்களுக்கு மார்க் கிடைக்காம போயிடும். அதனால கொஸ்டின் பேப்பரை முழுசா படிக்கும் பொழுது 1வது கேள்விக்கு படிக்கிறீங்களா உடனே OMRல ஒன்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. நீங்க ஏதாவது ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணாம ஜம்ப் ஆயிட்டு அடுத்த கேள்வி படிச்சு அந்த கேள்வியை இந்த இடத்துல நீங்க ஷேர் பண்ணும் பொழுது இந்த கேள்வி எண்ணும் ஒன்னா இருந்தாதான் கரெக்டா இருக்கும். நீங்க ஒரு கேள்வி விட்டுட்டு ஆனா OMRல தொடர்ச்சியா அடிச்சுட்டு போச்சுன்னா லைஃபே போச்சு. திரும்பவும் நீங்க அடுத்த தேர்வுக்கு தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை கேர்ஃபுல்லா படிக்கிற மாதிரி அந்த ஆன்சரையும் நீங்க வந்து கேர்ஃபுல்லா அந்த காலம்ல தான் ஃபில் பண்றீங்களான்றதையும் நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நேரத்தை வந்து நீங்க கவனிக்கணும். நீங்க உள்ள போயிட்டு 3 மணி நேரம் தேர்வு எப்படி இருக்குன்னு தெரியாது, கேள்வி பதில் ரொம்ப லென்த்தா கொடுக்குறாங்க, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய கேள்விகளை வந்து ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த ஒரு கேப்ல உங்களுக்கு அந்த சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்டாஃப் யாராவது இருப்பாங்க, அவங்க கிட்ட டைம் என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் அப்பப்போ ரவுண்ட்ஸ் வரும்போது ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கோங்க. அவங்களுக்கு வந்து நீங்க முக்கியமே கிடையாது, அவங்க வந்து ஜஸ்ட் அந்த இடத்துல வந்து ஒரு சூப்பர்வைசர் தான். அப்ப அவங்க என்ன செய்வாங்க, சூப்பர்வைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. கரெக்டா? அப்ப என்ன ஆகும், நாளைக்கு அவங்க கடைசி நேரத்துல வந்து இன்னும் 10 மினிட்ஸ் அப்படின்ட்டாங்களா, நீங்க 50 கேள்வி வச்சிருப்பீங்க, போச்சு எல்லாமே. அப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ இல்ல 3/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ ஒரு அவங்கள கேளுங்க, தப்பே இல்ல. கவனம் ஃபுல்லா கொஸ்டின்ல இருக்கணும், ஆன்சர் கீழே இருக்கணும், அதே மாதிரி நேரத்திலையும் இருக்கணும். இந்த 3 ஆப்ஷன் இருந்தா தான் நீங்க ஜெயிக்க முடியும். அப்ப அந்த நேரத்தை வந்து கன்ஃபார்மா கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியா ஏதாவது கொஸ்டின் பேப்பர் விட்டுருந்தீங்கன்னா விட்ட கொஸ்டின்ஸை பாருங்க. தெரியாத கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, அதை அப்படியே விட்டுட்டு அடுத்தடுத்த கேள்வி போங்க. அப்போ லாஸ்டா வந்து ஓவரால் ஒரு செக்கிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க ரிலாக்ஸா அந்த டைம் கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுடைய ஹால் டிக்கெட்ல கீழே வந்து அந்த சூப்பர்வைசர் சைன் பண்றது கேட்டிருந்தாங்கன்னா ஒரு சைன் பண்ண சொல்லிடுங்க. இல்ல காமனா எல்லாத்துக்கும் பண்ணாங்களாவே ஓகே, இல்ல யாருக்குமே பண்ணலனாலும் ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. சரியா? சோ ஈஸியா உங்களால இந்த வெற்றின்ற ஒரு இடத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். இதை நீங்க வந்து செய்யணும் அப்படின்றதுதான் இந்த லாஸ்ட் மினிட் நாம கொடுக்கக்கூடிய இந்த ஒரு டிப்ஸ். இதை ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா ஜெயிக்க முடியும். இத்தனை வருஷத்தோட உழைப்பு கண்டிப்பா வீண் போகாது, உங்களால் முடியும். ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர்ல இந்த SGTலயும் பாருங்க, ஹையஸ்ட் ரிசல்ட் நான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், டெஸ்ட் கொடுத்துருக்கோம். இப்ப 5 ஸ்டேட் லெவல் எக்ஸாம் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். 5000 கேள்வி பதில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா பிராக்டிஸ் பண்ண கொடுத்துருக்கோம். இது இல்லாம நம்ம பயிற்சி மையத்தில் படிச்ச மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 25000 கேள்வி பதில்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, சோ கண்டிப்பா நல்ல ரிசல்ட் நம்மளால கொடுக்க முடியும். நிறைய மாணவர்களுடைய லைஃப்ல இந்த ஃபியூச்சர் விஷன் மூலமா ஒரு அரசு வேலையை வந்து எங்களால ஏற்படுத்தி தர முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து எங்களுடைய சர்வீஸ் வந்து கண்டினியூ பண்றோம். எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் தேர்வுல வெற்றி பெற்று ஒரு அரசு வேலைக்கு போறதுக்காக எங்களுடைய பயிற்சி மையம் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். Wish you all the best student. Thank you. TNPSC டெட் நியமன தேர்வு, PC, SI, TRB, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.